இந்த 25 வருஷ சர்வீஸ்ல சாதாரண சப் இன்ஸ்பெக்டரா இருந்து எஸ்பி ஆயிருக்கேன்னா இந்த ஜான் ஜாக்கப் பருள் கொலகார பசங்களுக்கு ஒரு டேஞ்சர் சிக்னல் பிளாகாஸ். 7 பேர்ல யார் அந்த கொலை செய்தீங்கன்னு தெரியாம எல்லாரையும் கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அந்த காலேஜுக்குள்ள கடத்திட்டு போய் கற்பழிச்சு யாரை கொலை செய்தீங்கன்னு கரெக்டா என்னால சொல்ல முடியும். நீங்களா குற்றத்தை ஒத்துக்கிறீங்களான்னு பாக்கிறதுக்கு இது ஒரு டெஸ்ட். தட்ஸ் ஆல். ஏண்டா பைத்தியக்கார பசங்களா, ஹாஸ்டலுக்குள்ள பூந்து பொண்ணை கடத்திட்டு போறவன் மறுக்கொழுந்து சென்ட சட்டையில பூசிக்கிட்டு போவானாடா? போலீஸுக்கு அந்த வாசனை தெரியாதுன்னு நினைச்சீங்களா? 10 நாள் சோப் போட்டு தேய்ச்சாலும் நாத்தம் குடல புடுங்குபடா. நம்பர் 1, நம்பர் 7. அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க. இந்த கொலையை நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் சார் செஞ்சோம். Take them out. Dismissed. Good morning. Hello, David, my dear boy. I'm sorry, father. மாசத்துல மரியாதையை மறந்துட்டேன். அண்ணன் தம்பிக்குள்ள மரியாதை எதுக்கு? Please sit down. Thank you. அது நெத்தியில என்ன காயம்? அதுவா, ஒரு குழந்தை புரியாம தன்னை மீறி தவறு செய்துட்டான், அவ்வளவுதான். ஏன்னா உத்தியோகத்துல நீங்க ரொம்ப கடுமையானவர்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க, உண்மைதானே? உங்ககிட்ட பாவ மன்னிப்பு உண்டு, எங்க கிட்ட பாவத்துக்கு தண்டனை தான் உண்டு. ஆமா, புதைச்ச பிரேதத்தை மறுபடி எடுத்து பரிசோதனை பண்ணணும்னு சொன்னீங்களாமே, அவன் நமக்கு ரொம்ப வேண்டிய ஏழை பொண்ணுடுத்தி திடீர்னு செத்து போயிட்டா. அத சில பேர் தற்கொலை முடிவு பண்ணி அவளை புதைச்சிட்டாங்க. I see. போலீஸ் விசாரணை, சட்டப்படி போஸ்ட்மார்ட்டம் எதுவுமே நடக்கலையா? எதுவுமே நடக்கல. என்னுடைய சந்தேகம், நிச்சயமா அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டு இருக்க மாட்டா. அதை மட்டும் நான் உறுதியா சொல்றேன். சோ, அடக்கம் பண்ண பிரேதத்தை எடுத்து பரிசோதனை பண்ணணும். உங்க சந்தேகம் தீரணும், அவ்வளவுதானே? என் சந்தேகத்துக்காக இல்ல,